உங்கள் அப்பா கிட்ட உள்ள தனித்தன்மை அப்படின்னா நீ எதை சொல்லுவீங்க ஒரு அரசியல்வாதியா? நிதானமாக எந்த ஒரு காம்ப்ளிகேட்டட் விஷயத்தையும் சாதாரண மக்களுக்கு புரிகிற அளவுக்கு புள்ளி விவரத்தோடு எடுத்து பேசுவது மேடையில், குறிப்பாக தமிழில் பேசுவது தான் அவருடைய தனித்தன்மை. உங்கள் அம்மா தான் உங்களை பொது வாழ்க்கை கொண்டு வந்தாங்க, அரசியலை கொண்டு வந்தாங்க. என்கரேஜ் பண்ணாங்க. சின்ன பையனில் இருக்கும் போதே ஒரு ஒரு பொது அறிவு என்கரேஜ்மெண்ட்ன்றது எங்கள் அம்மா தான் கொடுத்தாங்க. ஒரு சின்னனா ஒரு 3 வயசுக்கு உள்ளே இருக்க முடியுதே அந்த ஒரு என்கரேஜ்மெண்ட் எனக்கு வந்து செய்தித்தாளை படிப்பது, அப்புறம் வந்து நியூ வேர்ல்டில் என்ன நடக்குதுன்னு சொல்கிறது, கொஞ்சம் சரித்திரத்தை பற்றி சொல்கிறது அப்படின்னு பெரிய ஒரு ஒரு பொது வாழ்க்கை இன்ட்ரெஸ்ட்டை உண்டாக்குனது எங்கள் அம்மா தான். இல்லை உங்களுக்கு எப்போ அரசியல் அவங்க வந்து வழிகாட்டினாலும் உங்களுக்கு ஒரு இன்னரண்ட் எனக்கு எப்பவுமே ஸ்கூல்ல இருந்தே இன்ட்ரெஸ்ட் தான். எனக்கு வந்து ஏன்னா நான் வளர்ந்த சூழல் அப்படி. ஏன்னா நான் 71ல பிறந்தேன். பிறக்கிறதுக்கு முன்னாடி அப்பா அரசியலுக்கு போயிட்டாங்க. அதனால வீட்டுக்கு வர ஆட்கள் எல்லாமே கட்சி சம்மந்தப்பட்டவர்கள் தான் வந்தாங்க. அப்பா யூத் காங்கிரஸ் பிரசிடென்ட்டா இருந்தாங்க. அப்புறம் யூத் காங்கிரஸ்ல இருந்தவங்களை எல்லாம் எனக்கு பார்த்து பழக்கம். அப்போ என்ன சொல்லுவேன், ரங்கராஜன் ஒருத்தர் இருந்தார், அவரை நான் குண்டு மாமான்னு கூப்பிடுவேன். அப்புறம் ரங்கநாதன், இப்போ முன்னாடி எம்எல்ஏவா இருந்தார் ரங்கநாதன், அப்புறம் சக்தி வடிவேல், இந்த மாதிரி ஜனார்தனன், இந்த மாதிரி நிறைய பேர் தொழிற்சங்கம் அப்புறம் யூத் காங்கிரஸ்லேருந்து வரவங்க தான் நிறைய பேர் வீட்டுக்கு வந்துட்டு இருந்தாங்க. ஏன்னா இவங்களெல்லாம் பார்த்து தான் நான் வளர்ந்தேன். அதனால எனக்கு கதர் சட்டை கதர் வேட்டியை பார்த்து தான் எல்லாரையும் வளர்ந்தேன். அதனால எனக்கு முதல்ல இருந்தே எனக்கு இன்ட்ரெஸ்ட் தான் பாலிடிக்ஸில்.